வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான சமூக பிரச்சனைகளான குழந்தை திருமணம் மற்றும் இளம் வயது கர்ப்பம் ஆகியவை அடையாளம் காணப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு முக்கிய தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, போக்சோ சட்டம் என்பது இந்தியாவில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சட்டமாகும். இதன் முழு பெயர் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 ஆகும். பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் போன்ற குற்றங்களில் இருந்து 18 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இந்த சட்டமானது வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைப்பதால் பல்வேறு பாதிப்புகள் உண்டாகிறது. 18 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவர்களால் கல்வியை தொடர முடியாமல் போகிறது. இது இளம் பெண்களின் மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அவர்களுக்கு என்னென்ன உடல் குறைபாடுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் கர்ப்பம் அடைவதால் பெண் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் இழக்கின்றனர். இதனால் பிறக்கும் குழந்தைகளுக்கு குறைந்த எடை மற்றும் குறைவான உயரத்துடன் பிறப்பது போன்ற பல பிரச்சனைகளும் நேரிடுகிறது. சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதளவில் பக்குவமடையாத வளரிளம் பெண்கள் தங்களது குழந்தைகளை முறையாக வளர்க்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. மேலும் பொருளாதார ரீதியாக கணவரை சார்ந்து வாழக்கூடிய நிலையும் உருவாகிறது. அதிக அளவில் குடும்ப வன்முறைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் இங்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்தை தடுக்க மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பாயும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்தால் திருமணத்தில் பங்கேற்ற பெற்றோர், உறவினர்கள், மண்டப உரிமையாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக்கப்பட்டு கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவார். அதனால் மக்களே, குழந்தை திருமணம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா பொதுமக்கள் உடனடியாக 1098 மற்றும் 181 ஆகிய இலவச உதவி எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் பாலின வித்தியாசமின்றி இந்த சட்டத்தின் வரையறைக்குள் வருவார்கள். அதாவது ஆண் குழந்தைகள், சிறுவர்களும் பாதிக்கப்பட்டாலும் இந்த சட்டம் தலையீடு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலியல் தாக்குதல், வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், சீண்டல், ஆபாச படம் எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துதல் போன்றவற்றை குற்றங்களாக இந்த சட்டமானது முன்வைக்கிறது. 30 நாட்களுக்குள் குழந்தையின் சாட்சியமானது பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்திற்குள் இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட வேண்டும். இந்த வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு சாதாரண சிறை தண்டனையில் இருந்து கடுங்காவல், ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் குறிப்பிடுகிறது. சில வகை பாலியல் வன்முறைக்கு கூடுதல் தண்டனையும் உண்டு. உதாரணமா பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர், இராணுவம், அரசு அதிகாரிகள் போன்றவர்கள் பாதுகாவலர்கள் அல்லது நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்களே குற்றம் இழைக்கும் பொழுது அதற்கான தண்டனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்பட வேண்டும். தனி காவல்துறை பிரிவும் இதற்காக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குழந்தை எங்கு இருந்தால் அந்த குழந்தையின் நலனுக்கு உகந்தது என்று பார்க்க வேண்டும். அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களே குற்றம் செய்பவராக இருந்தால் அங்கிருந்து குழந்தையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை குழந்தை திருமணத்திற்கு எதிராக 70 முதல் தகவல் அறிக்கைகள், அதாவது எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே, ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் அவர்களின் எதிர்காலத்திற்காகவும் போக்சோ போன்ற சட்டங்களை எல்லாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.